வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் நாடு மீண்டும் வீழ்ச்சி பாதைக்கு செல்லும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதிக்கு மறைமுக ஆதரவு தெரிவித்த இந்தியா. தமது ஆட்சியில் மத கலாச்சாரங்கள் பேணி பாதுகாக்கப்படுவதுடன் மதம் மற்றும் கலாச்சார சீரழிவுகளுக்கு இடமளிக்கப்படாது. ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டு. அர்ஜுனா தலைமறைவு, அவரை கொல்ல ஆட்களை அனுப்பிய அரசியல்வாதி. தெற்கில் கொலைகள், வடக்கில் தொடங்கலாம். இனி விரிவான செய்திகள். சஜித் பிரேமதாச 40 ஆண்டுகளின் பின்னர் இந்த நாட்டின் அனைத்து இனங்களையும் ஒன்றிணைக்கும் ஜனாதிபதியாக வருவார் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்று ஹட்டனில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டில் இனவாதத்தையும் சாத்தியவாதத்தையும் விதித்தும் முன்னாள் ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருந்தனர். 40 வருடங்களின் பின்னர் சஜித் பிரேமதாசவே இந்த நாட்டில் அனைத்து இனங்களையும் ஒன்றிணைத்து நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு இட்டு செல்லும் ஒரேயொரு ஜனாதிபதி வேட்பாளர். இன்று ரணிலுக்கு ஆதரவாக இணைவோருக்கு மதுபான விற்பனை உரிமம் மற்றும் பணம் வழங்கப்படுகின்றது. அத்துடன் ஒரு மதுபான அனுமதி பத்திரத்தின் பெறுமதி சுமார் 5 கோடி ரூபாய். ஜனாதிபதியை சுற்றி திரண்டுள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சஜித் பிரேமதாச இந்த நாட்டில் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் தற்போதைய ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து வழங்கப்பட்ட அனைத்து மதுபான அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்ய உள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவை சுற்றி திரண்டிருக்கும் மக்கள் இந்த நாட்டின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் பணிக்காக ஒன்றுபட்டுள்ளதாகவும் அந்த குழுவினருக்கு எதிராக எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லை எனவும் குறிப்பிட்டார். பெருந்தோட்ட மக்கள் இம்முறை சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க தயாராக உள்ளதாகவும் அந்த மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது எனவும் இதன்போது ராதாகிருஷ்ணன் மேலும் சுட்டிக்காட்டினார். கண்டி மாவட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வாக்குகளை எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு பெருவாரியாக பெற்றுக் கொடுப்போம் என்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நாவலப்பிட்டி தேர்தல் தொகுதியை சேர்ந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதான அமைப்பாளர்களை கினிகத்தேனியில் வைத்து இன்று சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு யார் துரோகம் செய்தாலும் அதனை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வருகின்ற தேர்தலில் துரோகம் செய்தவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை காட்டுவார்கள். அத்தோடு கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற எமது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வாக்காளர்கள் எந்த வகையிலும் தமது மனத்திடத்தை இழக்காமல் தொடர்ந்தும் அரசியலில் தொழிற்சங்க செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சஹாரிக் மௌலானாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பரினால் இது தொடர்பாகவும் கடிதம் அலி சஹாரிக் மௌலானாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 4ஆம் திகதி நடைபெற்ற கட்சியின் உயர்பீட குழு கூட்டத்தில் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா நேற்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயற்பட்டமையினால் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஃபூப் ஹக்கீம் அவர்களின் வேண்டுகோளின் பிரகாரம் குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ரஃபூப் ஹக்கீம் வழங்கிய பணிப்புகளுக்கு இணங்க கட்சியில் உள்ள உறுப்புரிமை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீங்கள் வழங்கிய ஆதரவை பற்றிய ஊடகங்களின் செய்தி தவறானதாக இருந்தால் அல்லது கட்சியின் முடிவுகளை மீறுவதற்கு சரியான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இருந்தால் கடிதம் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக இந்த கடிதத்திற்கு நீங்கள் உடனடியாக பதிலளிக்கலாம் என்று கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் நாடு மீண்டும் வீழ்ச்சி பாதைக்கு செல்லும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முதலாவது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்றது.
குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இது எமது ஆரம்ப பயணம் மாத்திரமே. நாம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. இது பிளவடைந்து செல்வதற்கான நேரமல்ல. இது மும்மதத்தினரையும் இணைத்துள்ள இடமாகும். அதனாலேயே கட்சி வேறுபாடின்றி இன்று அனைவரும் எம்முடன் இணைந்துள்ளனர். அதனாலேயே நான் கட்சி வேறுபாடின்றி சுயாதீன வேட்பாளராக தேர்தலில் முன்னிலையாகியுள்ளேன். நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி நெருக்கடியை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்திலேயே நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன். நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய போது முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவும் பதவி விலகினார். எதிர்க்கட்சி தலைவர் ஒலிம்பிக் போட்டியில் ஓடுவது போன்று ஓடி ஒளிந்தார். அனைவரும் நாட்டை பொறுப்பேற்கும் முயற்சியில் பின்வாங்கி சென்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன். இந்த நாட்டு மக்கள் தங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தீர்க்கமான தருணம் வந்துள்ளது. எரிவாயு எரிபொருள் வருசக்தியை நிறைவுக்கு கொண்டு வந்தேன். மக்கள் எதிர்நோக்கிய நெருக்கடிகள் இன்னும் பல. மின்சாரமின்றி மக்கள் அவதியுற்றனர். இன்னும் இந்த நாட்டில் ஜனாதிபதியாகும் கனவிலுள்ள சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசுநாயக்க போன்றோர் அப்போது எங்கு சென்றார்கள்? மக்களின் துன்பம் அறிந்தவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் அன்று இந்த நாட்டை பொறுப்பேற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் முயற்சியின் போது மக்கள் மீது வரி சுமத்தப்பட்ட போது அவர்கள் எதிர்கொண்ட துன்பத்தை நான் அறிவேன். இன்று மக்கள் எதிர்கொண்ட சுமைகள் படிப்படியாக குறைவடைந்து வருகின்றன. மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன. காணி உரிமைகள் வழங்கப்படுகின்றன. வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு அரிசி மானியம் வழங்கப்படுகின்றது. நாட்டை மீட்டெடுக்கும் திட்டத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு போன்று உலகின் 18 நாடுகள் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தன. இந்த அனைத்து தரப்பினரும் எமக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளன. அவர்களின் வேலை திட்டத்திற்கமைய செயற்படுவதாயின் கடன் செலுத்துவதில் நிவாரணம் வழங்குவதாக கூறுகின்றனர். நாடு இன்று வீழ்ச்சி பாதையிலிருந்து கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. கடன் மறுசீரமைப்பு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் மறுசீரமைப்பை பொதுவாக அனுரவும் சஜித்தும் கூறுகின்றனர். அவர்களின் இந்த கூற்று நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் முயற்சியாகும். அதாவது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் நாடு மீண்டும் வீழ்ச்சி பாதைக்கு செல்லும். இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 78வது சுதந்திர தினம் கடந்த 15ஆம் தேதி இந்தியா உட்பட உலகளாவிய ரீதியில் இந்தியர்கள் வாழும் நாடுகளில் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள இந்திய இல்லத்திலும் இந்திய சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் பல அரசியல் தலைவர்களும் ராஜதந்திரிகளும் கலந்து கொண்டனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசியல்வாதிகள் தங்கள் எக்ஸ் கணக்குகள் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். இதில் சிலருக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பதிலளித்திருந்தார். அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் வாழ்த்துக்களுக்கு உயர்ஸ்தானிகர் நன்றி தெரிவித்தார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷடி செல்வா ஆகியோருக்கும் அவர் நன்றி தெரிவித்திருந்தார். அவர்களுக்கு சாதாரணமாக வாழ்த்து தெரிவித்திருந்த சந்தோஷ் ஜா, எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு எமது இருதரப்பு உறவுகளை உங்களுடன் இணைத்து உயர்மட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என பதில் அளித்திருந்தார். இந்த பதில் தொடர்பில் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் காரசாரமான விவாதம் இடம்பெற்று வருகின்றன. இந்த பதில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான குறியீடாக இருக்கலாம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்தியா மறைமுகமாக சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதற்காக இந்திய புலனாய்வு அமைப்பான ரோ கடுமையாக பணியாற்றி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ள பின்புலத்திலேயே சந்தோஷ் ஜாவின் இந்த கருத்து பல்வேறு தரப்பாலும் அவதானிக்கப்பட்டு வருகிறது. தமது ஆட்சியில் மத கலாச்சாரங்கள் பேணி பாதுகாக்கப்படுவதுடன் மத மற்றும் கலாச்சார சீரழிவுகளுக்கு இடவளிக்கப்பட மாட்டாது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசுநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசுநாயக்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நடத்தப்படும் முதலாவது பொதுக்கூட்டம் இன்று தங்காலையில் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அனுரகுமார திசுநாயக்க மேற்குறிப்பிட்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது:
நாடு என்ற ரீதியில் முன்னோக்கி செல்வதற்கு தேசிய மட்டத்திலான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக இன்று பலர் வீணா குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பலர் அரசியல் பதவிகள் மற்றும் தனிப்பட்ட லாபம் கருதி கட்சி தாவல்களில் ஈடுபட்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த வேட்பாளராக இருந்தாலும் எத்தகைய கூட்டணிகள் அமைத்தாலும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. பொதுமக்கள் இன்று தேசிய மக்கள் சக்தியுடன் உள்ளனர் என அனுரகுமார திசுநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வரவுள்ள நிலையில் மருத்துவ நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா யாரை ஆதரிக்கப் போகிறார் என்பது தமிழர் தரப்பில் அதிகம் பார்க்கப்படுகிறது. காரணம், அவர் கை காட்டும் வேட்பாளருக்கு கணிசமான வாக்குகள் வெல்ல சாத்தியம் உள்ளது. அதே நேரத்தில் அவர் தனக்கு உயிராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு காரணம் சமீபத்தில் அரசியல்வாதிகள் பற்றி அவர் கூறிய கருத்துதான் என்றும் தெரிவித்துள்ளார். அதனால் தமது இருப்பிடம் பற்றி ரகசியமாக வைத்திருப்பதாகவும் தினமும் தான் தங்கியிருக்கும் இடத்தை மாற்றிக்கொண்டு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தம்மை யார் கொல்ல திட்டமிடலாம் என்று அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் அதை ஊகிப்பதில் பெரிய குழப்பம் ஏதும் இல்லை. நிற்கிற இடம் சொல்ல இல்லாததால் ஒரு லைவ் ஒன்று வேறு சொல்லிச்சினோம். அப்போ சரி, அதை கேட்டதுக்காண்டி ஒரு லைவ் உண்டு. இப்போ இருக்கிற நிலைமையில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு லைவ் ரிஸ்க்ன்றது தொடர்ந்து இருந்துകൊണ്ട് தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் பயமில்லை. ஸோ எவ்ரிடே நிற்கிற இடத்த மாற்றி கொண்டிருக்கேன். அது தவிர நீங்கள் சிலரும் கேட்கலாம், வேறு அவ்வளோ பெரிய ஆளோ ஓடி 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 ஒழிக்கிறதுக்குன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆள் எல்லாம் இல்லை. பட் அதில் நான் சில அரசியல்வாதிகளை அவருடைய உண்மையான முகங்களை வெளியே சொல்லிட்டேன் என்று சொல்கிறதால ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. பட் அது இப்போ அரசியல் களம் சூடு போய் கொண்டிருக்குது. தெற்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், சும்மா எல்லாம் போய் சுட்டு கொண்டிருக்காங்க. வடக்கில் நம்ம அப்படி சூடு ஒன்றும் வரையில. மற்றது கணவர்கிட்ட கேட்டவே அரசியலை நீங்கள் யாருக்கு ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அட் திஸ் மொமெண்ட் நான் என்ன டிசைட் பண்ணிடுறேன். நான் ஒரு தனி ஆள் தானே, நான் ஒரு ஆள் வேற ஒரு ஆளுக்கு ஓட் போடுவேன். அவருக்கு நான் சொல்லுவேன் நான் இவருக்கு ஓட் போட போகிறேன். பட் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் முக்கியமாக இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு ஓட் போடுறதா இல்லைன்னு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு எங்களோட டிஎன்ஏ முழு பெரும் ஆதரவு தெரிவிக்கணும்னு எனக்கு தெரியும். அது தவிர எங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாம அவரோட பக்கம் தான் நிற்கிறேன்னு தெரியும். எங்களோட செலஸ்டியன் நான் அந்த பக்கம் தான் நிற்கிறேன். செலஸ்டியன் சொன்னால் நான் அப்படி உங்கள்கிட்ட சொல்லி போட்டு ஓடியதே நான் சொல்லிட்டு அதுக்கு போட்டு விடுங்கோட்டு. நீங்கள் செலஸ்டியன் நான் எல்லாத்தையும் சந்தேகம் நினைக்கக்கூடாது அப்படி நான் சும்மா ஜோக்கு சொன்னான். இலங்கையில் தற்போது ஜனாதிபதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு தாம் நிச்சயம் வாக்களிக்கப் போவதில்லை என்று அர்ஜுனா குறிப்பிட்டிருப்பது ஒரு முக்கிய திருப்பம். காரணம், அவர் அரசியல் பற்றி பேச தொடங்கிய போது அவர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆள் என்று பல புத்திசாலிகள் குறிப்பிட்டனர். இப்போது அது தலைகீழ். ரணிலுக்கு தமிழரசு கட்சி ஆதரவளிக்கப் போவதாகவும் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். அது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவால் தமிழர்களுக்கு நன்மை கிடைத்ததோ இல்லையோ, ரணிலால் தமிழ் அரசியல்வாதிகள் அடைந்த நன்மை அதிகம் என்று கூறப்படுகிறது. இதுவரை காலமும் தமிழ் மக்கள் வேறு தேர்வு இன்றி ஒரே குழுவுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள். அர்ஜுனா அரசியலில் குதித்தால் பல தமிழ் அரசியல்வாதிகள் முகவரியின்றி போய்விடுவார்கள் என்பதால் அர்ஜுனாவுக்கு உயிராபத்து என்பதை நாம் நம்பலாம்.